கைஸ் இவ்வளோ ஆட்டோ லைனாக நின்றுட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேஸுக்காக தான் நினைக்கிறேன். நான் கேஸுக்காகண்ணா சூப்பரு. நம்ம எதிர்க்க ஒரு பஸ்ஸு போயின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பஸ்ஸில் பயங்கரமான ஒரு ஃபுட்போர்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க பசங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பீயிங் விஜய் சேனல். அண்டு கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் Thursday 16th April 2026 மார்னிங் ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:25 ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து டைமிங்க்கு ஆஃபீஸ் போவேனான்றது தெரில, டவுட்டு தான். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா பயங்கரமாக வெயில் அடிக்குது. மேக்கே நம்ம இன்னும் வராமல் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் பயங்கரமான வெயில். என்ன சவுண்ட்ரா ஆட்டோ. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நம்ம தலை சொல்லியிருக்காப்புல. பயங்கரமான தலைக்கானு நினைக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் சில மெட்ரோலாம் கட்டி முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இன்னும் மேலே தான் அந்த இது போடணும். பட் ஓரளவுக்கு இங்கே கொஞ்சம் இப்போ டிராஃபிக் கிளியர் ஆகின்னு இருக்குது. காலங்காத்தால் செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. ஐயோ என்னடா டிராஃபிக்கா விபத்தா? ஆம்புலன்ஸ் வேறு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஏன் இவ்வளோ டிராஃபிக் காலையிலேயே? இங்கெல்லாம் ஆட்டோ நிறைய பேர் நிற்கிறதுனால டிராஃபிக் நினைக்கிறேன். மற்றபடி இவ்வளோ பேர் எதுக்கு நிற்கிறாங்க? கேஸா தாடி? கைஸ் இவ்வளோ ஆட்டோ லைனாக நின்றுட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேஸுக்காக தான் நினைக்கிறேன். நான் கேஸுக்காகண்ணா சூப்பரு. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ நிற்கிது ஆட்டோ. அப்பா, இவங்கலாம் வந்து ஆட்டோவுக்கு கேஸை போட்டு அதுக்கப்புறம் தொழிலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம். இன்னைக்குன்னா இவ்வளோ கேஸுக்கு ஏதாவது பிரச்சனையா? எவ்வளோ கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க ஆட்டோ லைனில். இனிமேல் அவங்களாம் போட்டு வார் சுச்சுவேஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. கேஸு பிரச்சனை ஆகின்னு இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு நம்ம குக் பண்ணுறதுக்கு கேஸ் பிரச்சனையாகுது. எல்லாத்துக்கும் ஒரே கேஸ் தானோ, வேறு கேஸ் தான். ப்ளஸ் கேஸ்னாலே இப்போ ப்ராப்ளம். அப்பா, வெதரை பார்த்துக்கிங்களா எப்படி இருக்குன்ட்டு? அப்பா செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதுக்குள்ளே மழையில் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பருவகால மழை சொல்லுவாங்களே, அது இன்னும் முடியல. அன்றைக்கி பெஞ்சதெல்லாம் வந்து சும்மா தான். போன வருஷம்லாம் நல்லா பெஞ்சுது, செம்ம காற்றோட பெஞ்சுது. கைஸ் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:35 ஆயிடுச்சு. அண்டு இப்போது வந்து இன்னொரு விஷயம், நம்ம எதிர்க்க ஒரு பஸ்ஸு போயின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பஸ்ஸில் பயங்கரமான ஒரு ஃபுட்போர்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க பசங்க. இந்த பசங்க ஒரு டேஞ்சரான ஒரு முறையில் போயின்னு இருக்கானுங்க. அண்ட் யோசிச்சு பாருங்கள், இவங்க எல்லாருமே அவங்களாம் வந்து வேலைக்கு போகிறவங்க தான், புரியுது. பட் ஒரு டைமிங்க்கு போக முடியாத பஸ்ஸு ஒரு பக்கம் வந்து கம்மியாக இருக்க ஒரு ரீசன்னால இவங்க இந்த மாதிரி தொங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவ்வளோ பாவம் இல்லை? ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபுட்போர்டு வச்சிட்ருக்காங்க. இது வந்து நான் வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது நான் பார்த்துருவேன் இந்த மாதிரி மோசமான ஒரு முறையில் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு போகிறது. அண்ட் நிறைய பேர் வந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சே வந்து ஃபுட்போர்டு வச்சு லைஃப்பை துவைச்சிடுறாங்க. இந்த அப்பாச்சிக்கெலாம் முன்னாடி அந்த தலைவன் தாங்க 160 RTR பழைய அப்பாச்சி. கிட்டத்தட்ட அது எவ்வளோ, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 இயர்ஸ் முன்னாடி வந்த வண்டியாக இருக்கும் இது. ஃபஸ்ட்டு தலைவன் வந்த புதுசில் பீக்கில் இருந்தவன் தான். அண்டு ஏபிஎஸ்ன்னு கொடுக்க ஆரம்பிச்சது இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு பைக்கில். இந்த வண்டிக்கெல்லாம் காட் அந்த மாதிரி ஒரு வண்டி அது. இதெல்லாம் இப்போ வந்தது ஓஜி அப்பாச்சி. அக்காபதியா மேலே உட்காந்துன்னு போயிட்டு இருக்காங்க. வண்டியவே மேலே ஏற்றிட்டாங்களா? எதையோ சிந்திச்சுட்டு இருக்காங்க. எப்போ நம்ம போய் இறங்குவோம்,
எப்போ இந்த வண்டியிலேருந்து நம்ம கீழே இறங்கி அடுத்த வேலையை பார்ப்போம். இன்றைக்கி எப்படியாவது நிறைய ஷேரை சேல் பண்ணிடணும். இத்தனை நேரத்துக்கு நான் இதே மாதிரி வண்டியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. அவங்க அதை தூக்க கழகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி எல்லாத்தையும் மேலே ஷேரை ஏற்றி இந்த வண்டியையும் ஏற்றி ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பேர். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ரியல் சின்ன யானை. அண்ட் கைஸ், யாரெல்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்களோ மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அண்டு கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து சீட் பெல்ட் இல்லை ஹெல்மெட்டு போடுறதுக்கு சொல்லுங்கள். சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் புதுசாக ஏதாவது சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரப்போகுது. அதை நான் இப்போது சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று வரப்போகுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 8:45 காலி. இன்றைக்கி நான் ஃபுல் காலி. கன்ஃபார்ம் லேட்டரா இன்றைக்கி நான். இப்போவே 8:45னா இதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஐடி ரோடெலாம் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். சாப்பிட்டீங்களா? அவர் சாக்காகிறாரு. யாரடா கேட்குற, தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. தெரிலப்பா யார் அந்த பையன்ட்டு. தீனு வந்துச்சு சாப்பிட்டீங்களான்னு வேற கேட்குறான். நம்ம வந்து விஜயநகர் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தாச்சு. ஐயோப்பா, எதிர்க்க பார்த்தீங்களா, செம்ம ஆக்சிடென்ட் போலிய காரு. அடினா அடி, அந்த மாதிரி அடி. போடு போடு. என்ன வண்டிடா இது? டொயோட்டா வண்டி, இனோவா. செம்ம பெரட்டிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. அண்ணா, ஆளுக்கு எதாவது ஆச்சா? ஓ, என்னண்ணா எதுவுமே இல்லையா? எங்கேருந்து வருது? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்லேருந்து வருதான். ஆள் என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. கைஸ், வெதர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு ஆகினே போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பட் நான் மழை பெய்யறதுக்குள்ளே ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிடணும். என்னதான் எங்கே அது இருக்க க்ரீன் சிக்னல் காட்டினாலும் நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து தான் போவோம். டைம் இல்லை. கண்ணனா நிற்கிறாங்களா? வேற லெவல்ரா. ஆனால் அடையா இருக்கு. நம்ம போகிற ஷார்ட்கட் மாதிரி வேற எங்கேயுமே வராது எனக்கு தெரிஞ்சு. காலையில் டைமில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 40-45 மினிட்ஸில் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிறோம். ஆல்மோஸ்ட் 18 கிலோமீட்டர் நம்ம வந்து 40 மினிட்ஸில் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறோம். இப்படி காரை நிப்பாட்டி வச்சிடுறாங்க. இப்போ இதை நிற்கிறதுனால எவ்வளோ டிராஃபிக். ஐயோ கடவுளே. இவங்க டிஎம்கே சைடு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் காரை ஒன்று நிப்பாட்டுறதுனால எவ்வளோ டிராஃபிக் போட்டியா பாருங்க. அடுத்த ஓஜி அப்பாச்சி. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த வண்டியெலாம் இப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த வண்டிங்க தெரியுமா இதெல்லாம்? நினச்சா சூப்பராக மெயின்டெனும் பண்ணலாம். அது ஒரு மாதிரி துரு பிடிச்சி ஒரு மாதிரி டல்லாகி, அது பாருங்கள் நம்பர் பிளேட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், ஓனர்லாம் நினச்சா நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். வண்டி பழைய வண்டியாக இருந்தால் என்ன, நம்ம ஓட்டுற வண்டியை நம்ம தான் ஒழுங்காக பார்த்துக்கணும். ரைஸ் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 7 மினிட்ஸ் இருக்குது 9 o'clock. பட் இப்போ தான் நம்ம வந்து கோயம்புத்தூர்கிட்டயே வரப்போகிறோம். ஏய், அந்த அண்ணா பார்த்தா
பாய்சனர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இவனுங்களாம் வளரும் போது பயங்கரமான பைக்லாம் வாங்குவானுங்க. காப்பியான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டலாம். ஏன் ஒரே ஷாக்கிங்லேயே இருக்கான், யாரா நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த சிக்னல் தான் வெறும் வெயிட்டான சிக்னல். ஸ்கூல் லைஃப்புங்கிறது எவ்வளோ ஜாலியான லைஃப் தெரியுமா? எப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தேன், எப்போ நான் 12th முடித்தேன், எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து ரைனி சீசன்லலாம் ஃப்ரைடே, அதுவும் வந்து கிளாஸ் மிஸ் வேறு வரமாட்டாங்க. அந்த டைம் வந்து பயங்கரமாக இருட்டிக்கிட்டு மழை பெய்கிற டைம் சூப்பராக இருக்கும் அப்படியே. ஆனால் வந்து கோல்டன் டேஸ். அவ்வளோதான். ரெட்டு இதுக்கு மேலாம் நம்ம போகக்கூடாது. ரெட்டு லேட்டுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போய் என்னத்த பண்ணுறது? அப்பா என்னடா கார் அது? TN07 DQ 1257. இது என்ன கார் அது? பென்ட்லியா? செம்மையாக இருக்குல்ல? ஐயோ ஐயோ ஐயோ, யார் ஓட்டுறாத? சரியான லக்ஸரி கார்ல அது. மனசு தெரியல. அங்க ஒரு அந்த ராயல் என்ஃபீல்டில் உட்காந்துக்கிட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி 2 கையை விட்டுட்டு காலர் சட்டையெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுறாரு பாருங்க, வேற லெவலு கைஸ். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 o'clock மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் லேட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதோட நான் வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஒன்று வரப்போகுது. அது வந்து கண்டென்ட்டாக போடுறதா, இல்லை ஒரே ஒரு கண்டென்ட்டாக போடுறதா, இல்லைனா வந்து சீரீஸ் மாதிரி போடுறதான்னு எனக்கு தெரியல. அது வீடியோவை வச்சு தான் இருக்குது. ஸ்டே டியூன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜய். டேக் கேர், பாய்.